அட்டகாசமான சுவையில் ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு என்னை பாராட்டுவீங்க. கமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுவீங்க. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது மிதமான தீயில வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கசகசா சேர்த்ததுனால இது வெடித்து மேலே தெளிக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கலந்து விட வேண்டாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இந்த குருமாக்கு கல்பாசி சேர்த்திங்கன்னா தான் நான் செஞ்சுருக்க டேஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். அதனால் மிஸ் பண்ணாமல் கல்பாசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை இது போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவை மிஸ் பண்ணிட்டேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்ல பழுத்த தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி கூட தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்காக இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு முதல்ல கம்மியாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு இது போல் ஒன்றும் பாதியமாக நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்குறதால டேஸ்ட்டும் சரி, குழம்பும் நம்மளுக்கு நிறையவாக ஆகி வரும். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு ஒரு 250 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வேண்டான்னா உருளைக்கிழங்கு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக சேர்த்துட்டேன். ஆனால் குழம்பு வெந்து வரதுக்குள்ளே இது குட்டி குட்டியாக மாறி வந்துடும். அந்த மாதிரி குழஞ்சிரும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் காட்ட மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தாராளமாக ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குருமா நிறைய தண்ணி குடிக்கும். இந்த குருமாவோட சூடு குறைய திக்காகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு பாருங்கள். எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கலந்து விட்ட பிறகும் எனக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அதனால் இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மொத்தமாக 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ மூடி வச்சுட்டு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா காய்கறிலாம் வெந்து வந்திருக்கு. குருமாவும் சூப்பரான வாசனையில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா அட்டகாசமான சுவையில் ஒரு குருமா ரெசிபி தயாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.